மாசி மாதத்தில் வர மாசி மகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது இன்னையிலேருந்து பிப்ரவரி 20லேருந்து மார்ச் 5 வரைக்கும் நடக்கிறதுக்கு. மார்ச் 2ஆம் தேதி மாசி மக தீர்த்தவாரி நாள். மாதங்களே மகத்தான மாதம்னா மாசி மாதம் தான். மாசி மாதத்தில் நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது ரெட்டிப்பு பலனை தான் கொடுக்கும். எல்லா மாதத்துலேயுமே மகம் நட்சத்திரம் வரும். ஆனாலும் மாசி மாதத்தில் வர மக நட்சத்திரமே ரொம்ப சிறப்பு. தமிழ் மாதமான மாசியில் வர பௌர்ணமியும் மக நட்சத்திரம் இணையினால தான் மாசி மகம்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். இந்த மக நட்சத்திரம் சிவபெருமான், விஷ்ணு, அம்பாள், முருகன் போன்ற தெய்வங்களுக்கு உரியது. இந்த நாளில் புனித நீராடி நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து இறைவனை வழிபட்டால் நம்ம பாவங்கள்லாம் நீங்கி இன்பமான வாழ்க்கை அமையுங்கிறது ஐதீகம். மாசி மகம் உருவான வரலாறும் அதோட சிறப்பையும் பார்ப்போம். பார்வதி தேவி பூலோகத்தில் வந்து பிறக்கிற அந்த நாள் தான் மாசி மாதத்தில் வர மக நட்சத்திரங்க. மக நட்சத்திரோட சிறப்பு என்னன்னா, நம்ம முன்னோர்களுக்கும் பித்ருக்களுக்கும் வழிபாடு செஞ்சு ஜோஷங்களை நிவர்த்தி செய்ய மிகவும் உகந்த நாளுங்க. இதிலே மகாமகங்கிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும். அது எந்த நாளில் வரும்னா, வியாழக்கிழமையில் சிம்ம ராசியில் இருக்கும் போது வர மாசி மகத்தை தான் நம்ம மகாமகம்னு சொல்கிறோம். இது கும்பகோணத்தில் ரொம்ப சிறப்பாக லட்சக்கணக்கான பக்தர்களால் கொண்டாடப்படுது. பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாளும் மாசி மகத்தன்று தான். இந்த மாசி மகத்தோட முக்கிய நோக்கமே இந்த பிறவியில் நம்ம ஆன்மா துன்பங்கள்லேருந்து விடுபட்டு இறைவனோட அருள் பெறணுங்கிறது தான்.